MCR Pure Cotton Club, formals and casual shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. அருண்குமார் பேச்சு அவரை நம்பிட்டு ஆமான்னு அப்படியே விட்டுட்டு இருந்தா நீதிமன்றம் அது சரியா வந்திருக்குமா? அதுல ஒரு நபரை பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது நடக்கல, அது அவன் பொய்யா சொன்னது. நீங்க ரொம்ப நேர்மையா நடந்துட்டது போலவும் உடனே 2 மணி நேரத்துல கைது பண்ணிட்ட மாதிரி பேச இல்ல. அதற்கு முன்னாடி முதல் காவலர் அந்த பெண்ணை விசாரிக்கிறாங்க, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் விசாரிக்கிறாங்க. அப்புறம் இரண்டாவது ஒரு காவலர் கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்க. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு அவங்க கேட்டபடி புகார் வாங்கப்படுது. அவங்க அந்த பெண்ணே தான் போனதாகவும் அங்க நடந்த ஆபாசமான விஷயங்களை பத்தி அதே சொல்ற மாதிரியும் தனிப்பட்ட உறவுகளை பத்தி அங்க சொல்ற மாதிரியும் கிட்டத்தட்ட அந்த எஃப்ஐஆர் அததான் நீதிமன்றம் காரியத்துக்கு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். சம்பவ இடத்தை ஏன் முதல்வரும் துணை முதல்வரும் போய் பார்க்கல? ஒரு கேள்வி கேட்கிறோம். மணிப்பூருக்கு போய் பார்க்கலன்னு பிரதமரை நீங்க கேட்கறீங்களா இல்லையா? அவர் போய் பார்த்தா மட்டும் அந்த பாலியல் இது தீந்துட போதா? அப்ப அங்க நமக்கு கடமை உருவாகுது. ஒருவேளை இது கடமை இல்லை, இது அரசியல் தான். அப்ப பொள்ளாச்சி சம்பவத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் பண்ணது அரசியல் தான் நான் சொல்றேன். ரொம்ப லோக்கல் லாங்குவேஜ் பேசினா கவர்னர் வேலைன்றது ஒரு வேவ் பார்க்குற, அது போட்டு கொடுக்குற, பேலன்ஸ் பண்றாரு. என்ன பேலன்ஸ் பண்றாரு? கவர்னருக்கு ஒரு உரை இருக்கு. இதை விட ஒரு அபத்தம், அசிங்கம், கேவலம், சம்பிரதாயம் கேளுங்க கேளுங்க. மாநிலத்தின் ஆட்சியை கவர்னர் எப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. அதை ஒரு உரை எழுதி கொடுக்குமா? ஒரு அதே ஆளுகிற அரசு ஒரு உரை எழுதி கொடுக்குமா? அமைச்சரவை வர நான் எழுதி கொடுத்ததை படிக்க மாட்டேன்னு இப்படி சொல்றாருன்னா அப்ப அவர் ஏதோ சொந்தமா சொல்ல போறாரு தான் அர்த்தம். அப்ப அவர் எதைதான் பேசுவாரு? இதைதான் சொந்தமா படிக்க மாட்டான்னு இல்ல, எழுதி கொடுத்த மாதிரியே படிக்க மாட்டான். தேசிய கீதமும் இசைச்சிருந்தீங்கன்னா படிச்சிருப்பாருல்ல. போன வாட்டியே போனாரு தேசிய கீதம், போன வாட்டி அது கேள்வியே வரல. சென்றாண்டு இதே மாதிரி வெளிநடப்பு பண்ணாருலங்க. அப்ப இந்த கேள்வி வந்ததா? அவருக்கு ஒரு ஆண்டும் ஒரு காரணம் வேணும். போன வாட்டி ஒரு காரணம் கண்டுபிடிச்சாரு. நான் படிக்க பாடிருங்களே, துவக்கத்திலையும் தேசிய கீதத்தை தான் பாடி. நீங்க சொல்றீங்க நாங்க முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பத்துல பாடுறோம், ரெண்டாவது பாடுறோம், முடியும் போது பாடுறோம், பாடுறோம். இப்ப நீங்க நடுவுல ஒண்ணு பாடுவோம். என்னங்க நடுவுல எழுந்து நின்னா கூட ஒரு ரெஃப்ரெஷிங் ஆகும் இல்லைங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாடுங்கன்னு சொன்னா என்ன இது நியாயம்? ஏற்கனவே திமுக அரசு கேவலமான வேலை செஞ்சிருக்கு. இதை விட மட்ட கிளாஸ் வேலை கிடையாது. என்ன சொன்னாங்க தெரியுங்களா உங்களுக்கு? ஆண்டுக்கு 100 நாள் நாங்க சட்டமன்றத்தை நடத்துவோம்னு சொன்னாங்க. அப்ப நடத்தினா தானுங்க மக்கள் பிரச்சனை பேச போறோம். அங்க பசிக்குது வெளியே போலான்னு சொல்ல, பசிக்கிறவங்க ஏன்டா போனேன்? சட்டசபைக்கு ஏன்டா போனேன்? நீ பசிக்கிறவங்க சோறு சாப்பிட்டு வீட்டுல தூங்கணும். யாருன்னா அடிச்சு கூப்பிட சொன்னாங்க. அப்ப மக்கள் பணி செய்யும் போது அதை நையாண்டி பண்றது, அந்த நேரத்தை வீணடிக்கிறது. எங்க 7-8 கோடி மக்களோட நேரங்க அது. நீங்க 100 நாள் 3.5 ஆண்டுகள்ல சட்டசபை நடத்தாதே அவமானம். பாராளுமன்ற கூட்டங்களை தொடர வீண் பண்றதுக்கும் திமுக அரசு சட்டமன்ற கூட்டத்தொடரும் பெரிய வித்தியாசமே இல்லை. அவரும் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, இவரும் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு. அவரும் சுதந்திரம் பேசி குறவள மேலே ஏறி நிற்பாரு, ஸ்டாலின் அவர்களும் குறவள மேலே ஏறி நிற்பாரு. உண்மையில ஜனநாயகம் வேணும்னா கவர்னர் ஒழிக்கப்பட வேண்டும். சார், சட்டப்பேரவையில் இன்னைக்கு ஸ்டாலின் பல நாளாக நடந்துட்டு இருந்த அந்த யார் இந்த சார் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறாரு. நம்மளாலேயும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசிட முடியும். அந்த பெண் அல்லது இன்னும் நிறைய பெண்கள் இதை நீங்கள் பூதாகரப்படுத்தி மற்றவங்க படிக்க விடாமல் பண்ணிடாதீங்க. மற்ற பெண்கள் உயர்கல்விக்கு வராமல் பண்ணிட முடியாது. துரிதமான உரிய நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது தகவல் இருக்கா? அந்த விஷயத்தை வச்சு புலன் விசாரணைக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு முதல்வராக பேசியிருக்காரு. எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தப்போ பொள்ளாச்சியில் இதே போல் சம்பவம் நடந்தப்போ இந்த மாண்பை ஏன் அவர் கடைபிடிக்கல? அந்த கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி அவர் சரியாக பண்ணிட்டாரு சார். அதுல எவ்வளவு பெரிய விஷயம் ஆயிடுச்சு, எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வாட் இஸ் சாஸ் ஃபார் அ காண்டர் cannot be சூப் ஃபார் கூஸ்ன்றது. அதாவது கூஸ்ன்றது பெண்ணு பேய், கேண்டர்ன்றது ஆம்பளை பேய்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றுத்துக்கு சூப்பாக இருக்குது, இன்னொருத்துக்கு சாஸாக இருக்க முடியாதுல்ல. அப்படித்தான் இருக்கு. அப்போ இதுதான் அளவுகோல் தான். இதுதான்னா இது அரசியல் பண்ணக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் ஏன் அதை பண்ணீங்கன்னு நான் கேட்குறேன். அந்த கேள்வி பெண் கல்வி பாதிச்சாம பாத்துக்குங்க, அரசியல் பண்ணாதீங்க கூட சொல்லல. இது அக்கறை இல்ல, இது அக்கறை இல்ல, இது கோர்ட்டே சொல்லி இது திசை திருப்பும் முயற்சி. அப்படி சார் உயர் நீதிமன்றமும் சொல்லுது. எதிர்க்கட்சிகள் அந்த விசாரணைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உயர் நீதிமன்றம் ஒரு ஜென்யூன் கன்சர்ன்ல சொல்லிச்சு, இது ஒரு பெண் பிள்ளையோட விஷயமாச்சே, இது சிக்கலாகிட வேண்டாமே அப்படின்ற எண்ணத்துல சொல்லிச்சு. நான் சொல்றேன், நீதிமன்றம் அப்படி சொல்லி எஸ்ஐடி போடலாம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடலன்னா அருண்குமார் ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டார். அருண்குமார் என்ன சொன்னார்? இல்லைங்க
ஒருத்தர் தான், சாருன்னு யாரும் கிடையாதுன்னு அப்படியே ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு அக்யூஸ்டையும் உள்ள அனுப்பிச்சிட்டார். அது நீதிமன்ற காவலுக்கு உள்ள அனுப்பிட்டாங்க. அப்படி நீதிமன்ற காவலுக்கு உள்ள அனுப்பின பிறகு தான் எஸ்ஐடி விசாரித்த பிறகு தான் அதே ஆள் மேலே பல வழக்குகள் இருக்குது. அதே மாதிரி 4 பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறது. மதுராந்தகத்து பக்கத்தில் பண்ணை வீடு இருக்கிறது. தன்னோட லேப்டாப் மூலமாக ஆபாச வீடியோக்களை அப்லோட் பண்ணது எல்லாம் தெரிய வந்திருக்கு. அருண்குமார் பேச்சு அவரை நம்பிட்டு ஆமான்னு அப்படியே விட்டுட்டு இருந்தா நீதிமன்றம், அது சரியாக வந்திருக்குமா? இப்போவும் நீதிமன்றத்துக்கு 108 பணிகளில் இது ஒரு பணி. தினமும் நீதிமன்றத்துக்கு முன்னாடி வரக்கூடிய பல வழக்குகள், 100 வழக்குகள், இது ஒரு வழக்கு. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு அக்கறையுள்ள விஷயம். அதை நோக்கி நகர்த்து. இப்போ அவர் சொல்கிறாருல்ல, இது வந்து பெண்கள் கல்வியை பாதிக்கும், அது அந்த அஷூரன்ஸை கொடுக்க வேண்டியது அவர் இதில் நடவடிக்கையே இல்லாமல் போயிருந்தது. இல்ல ஒரு சார் தான் போய் ஒரு சில மணி நேரங்கள்லயே கைது பண்ணிட்டு இருந்தாங்க, நடவடிக்கை எடுக்கல. அதுதான் இப்ப கேக்குறேன். நீங்க சொல்ற விஷயத்தை கூட நான் இப்படி அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சில நேரத்துல கைது ஒரு சில மணி நேரத்துல கைது பண்ணாங்கன்றது பார்வைக்கு சரியா இருந்தாலும் இல்ல, அவர் அதற்கு முன்னே 2-3 நாட்களுக்கு முன்னாலே விசாரிக்கப்பட்டிருக்காரு, அப்புறம் விடுவிக்கப்பட்டிருக்காரு. அதற்கு பிறகு 2வது முறை அவங்க தம்பியெல்லாம் விசாரிக்கும் போது தான் 2 நாள் கழிச்சு தான் அவர் கைது. நீங்க புகார் வந்து ஏதோ ஒரு சில மணி நேரத்தில் கைது பண்ணாருன்னு சொல்றீங்களே, அது தவறானது. அது இப்போ ஒரு பெண் வந்து மருத்துவ சிகிச்சைக்கு போறாங்க, இப்போ பாலியல் வன்புணர்வுக்குள்ளே போனோன்னா எப்படி உங்களுக்கு ஆச்சு நிச்சயமா டாக்டர் கேட்பாங்கல்ல. அப்போ ஏஆர்னு ஒன்று போடுவாங்க, ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர்னு பேர். ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டரு. ஆனால் எந்த காரணத்துக்கு நீங்கள் உள்ளே போனாலும் எப்படி உங்களுக்கு அது வந்ததுன்னு எழுதுவாங்க. நீங்கள் ஒரு காயத்தோட போனீங்கன்னா நான் வந்து எழுதுவாங்க, ஹிட் பை எ 2 வீலர், ஹிட் பை 4 வீலர், ஸோ ஹிட் பை எ புல்லக்கு, புல்லக் காற்று, எது நடந்தாலும் குப்புற விழுந்துட்டா கூட எழுதுவாங்க. ஃபேக்ட்ரின்னா என்ன எழுதுவாங்க. அப்படி போடுற ஏரில் அப்படி எழுதுனாங்கன்னா அது பேர் மெடிக்கோ லீகல் கேஸ்ன்னு பேர். அது மெடிக்கல் இருந்தாலும் உடனே லீகலாக அதை இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அவுட்லெட்டுக்கு, காவல் நிலையம் அங்கே ஒரு அவுட்லெட் இருக்கும் பெரிய பெரிய இதில், இல்லாத இடங்கள்ல அந்த அலுவலர் வந்து காவல்துறைக்கு தெரிவிப்பார். அப்போ ஒரு 376 ஒரு பெண் பாலியல் வன்புணர்வுக்கு வந்திருக்கா, ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க அப்படின்னு போகும்போது அந்த தகவலை மருத்துவர் பதிவு பண்ணியிருப்பார். பாலியலாக அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த எழுதின விஷயம் அது எங்கேயோ ஒரு உள்ளூர ஒரு காட்டுப்பகுதியில் நடக்கலைங்க. இந்த இந்தியாவில் இருக்கிற பெருநகரங்களில் ஒரு நகரான சென்னையில் உலக புகழ்பெற்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கு. அந்த பெண் அந்த தகவலை கொடுத்தோன்னே அது காவல் நிலையத்துக்கு போயிருக்குமா இல்லையா? நீங்கள் ரொம்ப நேர்மையாக நடந்துட்டது போலவும் உடனே 2 மணி நேரத்தில் கைது பண்ணிட்ட மாதிரி பேச இல்லை. அதற்கு முன்னாடி முதல் காவலர் அந்த பெண்ணை விசாரிக்கிறாங்க, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் விசாரிக்கிறாங்க. அப்புறம் 2வது ஒரு காவலர் கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்க, அவங்களும் அந்த சூரிய படம் அழிச்சிட்டு முதல்ல இருந்து இந்த விவரங்கள்லாம் அப்புறம் இல்லை இது நீங்க நேர்மையா நடந்துட்டு உடனே குற்றம் நடந்தோன்னா துள்ளி குதிச்சு போய் உடனே கைது பண்ற மாதிரி பேசுறீங்க. அப்படி இல்லைன்ற பார்வை சொல்றேன். இவ்வளவு முயற்சிக்கு பிறகு இவ்வளவு நெருக்கடிகளுக்கு பிறகு அவங்க கேட்டபடி புகார் வாங்கப்பட்டிருக்கு. அவங்க அந்த பெண்ணே வந்து தான் போனதாகவும் அங்க நடந்த ஆபாசமான விஷயங்களை பத்தி அதே சொல்ற மாதிரியும் தனிப்பட்ட உறவுகளை பத்தி அங்க சொல்ற மாதிரியும் கிட்டத்தட்ட அந்த எஃப்ஐஆர் அதை தான் நீதிமன்றம் காரியத்தை போச்சு. அப்படிலாம் இதெல்லாம் இருக்கு படிப்படியா. இப்ப இது எல்லாம் வரும்பொழுது தான் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு தேவையும் ஒரு கடமையும் ஒரு பொறுப்பும் கூடவே ஒரு அக்கறையும் ஏற்படுது. அந்த அக்கறை தான் இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வரும்போதே உடனே அருண்குமார் அவர்கள் ஆரம்பிச்சிடுறாரு. அவர் ப்ரெஸ் மீட் மாதிரி கூப்பிட்டு கமாண்டிங்கா நான் சொல்றது தான் நீங்க எழுதிக்கணும், இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு போச்சு, சாருன்னு ஒருத்தர் யாரும் கிடையாது, அவ்வளவுதான், அவரை கைது பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுது. அப்ப அங்க நமக்கு கடமை உருவாகுது. ஒருவேளை இது கடமை இல்லை, இது அரசியல்னா அப்ப பொள்ளாச்சி சம்பவத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் பண்ணது அரசியல் தான் நான் சொல்றேன். சார், இந்த விஷயத்துல முக்கியமான ஒரு பார்வை வைக்கப்பட்டது. துணைவேந்தர் அங்க இல்ல, இப்ப ஒரு ஆளுநர் தானே வேந்தர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அதே நேரம் யூஜிசி வந்து துணைவேந்தர் அந்த தேர்வு குழுவையும் கூட ஆளுநரே நியமிச்சுக்கலாம், முழு அதிகாரம் வேந்தர்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சஜஸ்ட் பண்ண அதுக்கு தமிழ்நாடு முதல்வரும் வச்சிருந்தாரு. ஸோ இந்த விஷயம் இப்ப அங்க துணைவேந்தர் இல்லைங்கிறதும் இப்ப அதனுடைய நீட்சியா இப்ப துணைவேந்தர்களை நியமிச்சுக்கலாம் ஆளுநரே, அதுவும் அதை தேர்ந்தெடுத்துக்கிற அந்த குழுவையும் கூட அவங்களே கட்டுப்படுத்தலான்றதெல்லாம் அது அரசியல் அடிப்படையில் தவறானது. ஆனா நீங்க துணைவேந்தர் இல்லை என்பதே ஒரு இதுக்கு காரணமா இருக்கு. இப்போ துணைவேந்தர் இல்லை யாருன்னா அங்க சம்பளம் வாங்காம இருந்தாங்களா? துணைவேந்தர் இல்லை அங்க யாருன்னா டிகிரி முடிக்காம இருந்தாங்களா?
துணைவேந்தர் யாரும் இல்ல, அட்மிஷன் நடக்கும், சேர்க்கை நடக்காம இயல்பா நடக்கும். ஆனா ஒரு பொறுப்புன்னு ஒருத்தர் இருக்கும்போது இன்னும் சிறப்பா நடக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த யூனிவர்சிட்டியில மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 4 யூனிவர்சிட்டியில துணைவேந்தர் இல்ல, அங்கெல்லாம் பாலியல் வன்முறை நடக்கலையே. அதனால அதையும் இதையும் முடிச்சு போடுறது ஒரு எஸ்கேபிசம். அது வந்து அந்த அந்த பிரச்சனையோட தன்மையை இல்லது அந்த பொறுப்பை யார் மேலேயோ சுமத்தி விடுகிற முயற்சி. அது ஒரு காரணமா? அது பல காரணங்கள், அதுவும் ஒரு காரணம். அப்ப துணைவேந்தர் சரியா இருந்த காலங்கள்லாம் அப்படி போல சம்பவம் நடந்திருக்கு, அதெல்லாம் நடந்திருக்கலாம். அதையும் நம்ம உறுதி பண்ணணும். ஆனா அந்த அப்படி சொல்லி தப்பிக்காதீங்க. ஆனா துணைவேந்தர்கள் போடாமல் இருக்குது, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இதெல்லாம் லிவிங் அப்பார்ட் ஆல் தீஸ் திங்ஸ், இது எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு டிஹார்சிங் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா கூட துணைவேந்தர் வேந்தரே எல்லாத்தையும் நியமிக்கலான்றது அபத்தமானது. ஆனா இந்த முயற்சியை இப்போ ஏற்கனவே ஒரு பில் பெண்டிங்ல இருக்கு, ஒரு சட்ட வரைவு பெண்டிங். அது என்னன்னா, ஆளுநர் இல்லாமலே துணைவேந்தர் அவர் இனிமேல் வேந்தரா இருக்க மாட்டார். முதல்வரே வேந்தரா இருக்கிறதுக்கான ஒரு சட்டம் கொடுத்துருக்கோம். அது திருப்பி அதே கவர்னர் தான் அதை கையெழுத்து போடணும். அந்த சிக்கல் இருக்கு. இப்போ மேற்கு வங்கத்திலாம் அப்படி இருக்கு, அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கு. கவர்னர் வந்து வேந்தரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி இருக்கு. இந்த வேலையை ஏன் திமுக இதற்கு முன்பாக செய்யவில்லை? உண்மையிலேயே எனக்கு கவர்னர் வேணாம் அப்படின்றது தான் அவங்களுடைய தேவையா இருந்தது, அவங்களுடைய நோக்கமா இருந்ததுன்னா ஏன் அதை செய்யலை? இது ஒரு பக்கம். சென்ற முறை அதிமுக ஆட்சியின் மேல வந்து புகார் கொடுக்கப்படுது. செந்தில் பாலாஜி அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அவர் மேல் நடவடிக்கை என்ற இந்த புகார்கள் யாரிடம் கொடுக்கப்பட்டது? கவர்னரிடம் கொடுக்கப்பட்டது. அப்ப நீங்களே கவர்னர்கிட்ட எல்லா புகாரையும் கொடுத்துட்டு இதை என்கரேஜ் பண்ணிட்டு அது இன்னைக்கு ஏதோ இல்லை, அதுக்கு நீங்க எதிரானவர்கள் மாதிரி காட்டு, அது இன்னொரு கண் துடைப்பு நாடும். அப்படித்தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் கட்சி, எங்கள் கட்சி நீங்க நிலைப்பாடுன்னா துணைவேந்தர்ல கவர்னரே தேவையில்லை. கவர்னர் என்கிற முறையே அடிமை முறையின் தொடர்ச்சி. உங்களுக்கெல்லாம் அரசியல் நீங்க பிரிட்டிஷ் அரசியல் அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1853 பட்டய சட்டம்னு சார்ட்டர்ட் ஆக்ட்னு படிச்சிருப்போம் பள்ளிக்கூடங்களில். அந்த சார்ட்டர்ட் ஆக்டின் கீழே தான் முதல்ல அந்த பட்டய சட்டத்தின் கீழே தான் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை ஆளுகிற உரிமையை பகுதியாக எடுத்துக்குது, பார்ஷியலாக எடுத்துக்குது. அதுக்கு முன்னாடி கம்பெனி தான், இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு கம்பெனி ஏலக்காவும் கிராம்பும் மிளகும் வாங்கி இங்கேருந்து எடுத்துன்னு போய் இங்கிலாண்டில் விற்கிறதுக்கான ஒரு கம்பெனி தான் நம்மளை ஆண்டு இருந்தது. அவங்கள தான் ரூல் பண்ணியிருந்தாங்க. அது சரியாக வரலன்னு பார்ஷியல் அந்த கம்பெனி டைரக்டருங்களை எண்ணிக்கையை குறைச்சிட்டு 18 டைரக்டர் அதில் குறைச்சிட்டு 6 டைரக்டர் வந்து இங்கிலாந்து அரசு கொடுக்குது. அப்படி வந்தது. அதுக்கு பிறகு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது 1857 சிப்பாய் கழகம், 1958 முதல்ல இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வருது. அதுலயும் இங்க நேரடியா அவங்க ஆளுவாங்க, யாரு பிரிட்டன்ல இருந்து ஆளுவாங்க. இங்க அவருக்கான வைஸ்ராய்களை இல்ல கவர்னர்களை, கவர்னர் ஜெனரல்களை நியமிச்சு ஆளுவாங்க. அப்ப 4 ப்ராவின்ஸ் இருந்தது. பர்மாவும் அப்போ உள்ள இருந்தது, பாகிஸ்தான் நமக்குள்ள இருந்தது, ஸ்ரீலங்கா எல்லாமே நமக்குள்ள இருந்தது. அப்ப அதனோட அடிப்படை அந்த கவர்னர்கள் போட வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டதுன்னா, பிரிட்டிஷ்காரங்களை வச்சு, அதாவது ராணி குயின் வந்து இங்க அவங்களுடைய ஆட்களே வச்சு பார்த்தாலும் பிரதிநிதிகளை வச்சு பார்த்தாங்க. அப்ப அந்த அரசுக்கு இவங்க ரிப்போர்ட் பண்ணணும். அப்புறம் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அதுதான் முதல் சட்டம், இந்தியர்களுக்கு ஆட்சியில பங்களிப்பு. அது என்னன்னா, இந்த கார்பரேஷன் வேலை பார்க்குறது, பப்ளிக் ஒர்க்ஸ் பார்க்குறது, ரோடு போடுறது, ஹெல்த் பார்க்கறது, இந்த மாதிரி வேலையை மட்டும் அவங்க வச்சுப்பாங்க, நம்ம வச்சுக்கணும். நம்ம மினிஸ்டருங்க இருந்தாங்க. அப்பதான் நிறைய பிரீமியர்னு சொல்லுவாங்க. அப்ப 3 ஆண்டு காலம் நமக்கு. அந்த நேரத்திலயும் அவங்க கவர்னர் வச்சிருந்தாங்க. எதுக்கு அந்த தொடர்ச்சி புரியறதுக்காக சொல்றேன். அப்ப ஒரு சட்டம் இவங்க எதுனா போட்டுட்டாங்கன்னா இந்த கவர்னருங்க அங்க தெரிவிக்கணும். இங்கே இருந்து போகும் அந்த கப்பல்ல போய் அது அப்ரூவல் ஆகி வந்து, அதனால தான் சட்டம் ஏற்று 1 வருஷம் ஏற்றிருப்பாங்க. அதுக்கு ராயல் அசென்ட்னுவாங்க. சாதாரண ஒப்புதல் கூட கிடையாது, ராயல் அசென்ட் யாரு குயின் கொடுக்கணும். அதே போல நீங்க சுதந்திரம் அடைந்த இந்தியாவிலையும் மாநில அரசு சப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற ஒரு பட்டியல் இருக்கிறதுக்கும் நீங்க வந்து ஒரு ஒப்புதல் கொடுக்கணும். அங்க விக்டோரியா நியமிச்ச ஒரு ஆளுநருக்கும் இப்ப இந்திய அரசு என்ன வித்தியாசம் நீங்க சொல்லுங்க. என்ன வித்தியாசம் இல்ல, நம்ம நாடு நம்மளுக்குள்ளே ஆண்டுகிறோம் இல்லையே. அதுதான் கவர்னருக்கு இங்க என்ன வேலை இருக்கு? இங்க இருக்கிற எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இங்க இருந்து போறவங்க யாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆக்சுவலா உள்ள ரொம்ப லோக்கல் லாங்குவேஜ் பேசினா கவர்னர் வேலைன்றது ஒரு வேவ் பாக்குற, அது போட்டு கொடுக்குற, பேலன்ஸ் பண்றாரு. என்ன பேலன்ஸ் பண்றாரு? ஆளுநர் வெறும் முதலமைச்சர் அல்லது ஆளுங்கட்சி மட்டுமே ஆள்றது. எதிர்கட்சிகளா இப்போ ஒரு 50-60 எம்எல்ஏக்கள் வராங்க, அவங்களுக்கான வாய்ஸ் இருக்கணும். இப்ப ஏதாவது அவங்களுக்கான வாய்ஸை கவர்னர் எப்படி சரி பண்றாரு? அவங்க வாய்ஸை எப்ப அவர் கேட்கிறாரு?
இவங்க எந்த ரிப்போர்ட் கொடுத்தாலும் ஒரு போஸ்ட்மேன் போல அதை வாங்கி அவர் முடிவு எடுக்க முடியாது. அவர் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாரு. அப்படி ஒரு வேலை தேவைப்பட்டதுன்னா இந்த புகாரை நாங்களே போய் அங்கேயே கொடுத்துக்கிறோம், நீங்கள் எதுக்குங்கன்னு கேட்குறோம். கவர்னருக்கு ஒரு உரை இருக்குங்க. இதை விட ஒரு அபத்தம், அசிங்கம், கேவலம், சம்பிரதாயம் கேளுங்க கேளுங்க. நான் மாநிலத்தின் ஆட்சியை கவர்னர் எப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. அதை வந்து ஒரு உரை எழுதி கொடுக்குமா, ஒரு அதே ஆளுகிற அரசு ஒரு உரை எழுதி கொடுக்குமா, அமைச்சரவை தான் வரேன் அது அரசு அமைச்சரவை, நீங்க அது அந்த சட்டமன்ற அலுவல் குழு நீங்க எப்படி வேணா வச்சுக்க, அந்த உரையே படிப்பார் அவரு. ஏங்க அதை ஒரு இன்னைக்கு ஏஐல கொடுத்தா கூட அது படிக்குமேங்க, அதுக்கு எதுங்க கவர்னரு? சார் அது ஒரு மரபு சார். என்ன மரபுன்றேன், அதுதான் கேட்கறேன். என்னங்க அதே வரப்போகுதுன்னா தான் ஆள்றேன், என் சார்பில் ஒரு அமைச்சரவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆளுது, அந்த அரசு எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, அதை நான் மக்கள்கிட்ட வாசிக்கிறேன். அவரால் எப்படி ஆடுறாரு? அவர் எங்கெங்க ஆடுறாரு? கவர்னர் எங்க ஆடுறாரு? அது அல்டிமேட்டா இந்த அமைச்சரவை பதவி பிரமாணம் யார் எடுத்து வாட்ச் டாக்னே சொல்லுவாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. இல்ல அப்படிதான் சொல்லுவாங்க, வாட்ச் டாக் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் தான் சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீடிங்ஸ் சரி அப்படியே ஒரு அரசியலமைப்பு ரொம்ப சிம்பிளா கடைபிடிக்க இன்னொருத்தர் எழுதி கொடுத்ததை அப்படியே படிப்பதற்கு கவர்னர் இருக்கு ஒண்ணு இல்லைங்களா? இல்ல கவர்னர் சொந்தமா கருத்து சொல்லணும்னு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாரு. வச்சுக்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படிலாம் சொல்றதுன்னா அது வந்து அவர் எக்ஸஸ் டு ஹிஸ் ஆபீஸ், அவர் அலுவல் பூர்வ பண்ணியிருக்கும், அதை தாண்டி தான், அதனால தான் அது விமர்சனத்துக்குள்ளாது. அவர் தனியா ஒண்ணு சொல்ல முடியாதுன்னு இன்னைக்கு தேதிக்கு இருக்கு சட்ட நடைமுறைப்படி. அவர் தனியா சொன்னார்னா இந்த கட்சி அப்படியே சொல்றாருன்னு வச்சுங்களேன், அப்படின்னா அவர் இன்னொரு பிரதியா இருக்காரு ஆளுங்கட்சிக்கு, அவர் துணை போறாரு, அவர் உள்ளதை சொல்ல மாட்டாரு. அவர் சொந்த கருத்தை சொல்றாரு. வேற ஒரு கட்சி எதிர்கட்சியிலேருந்து நியமிக்கப்பட்ட அவர் ஆளுநர்னா இந்த கட்சி எவ்வளவு நல்லது பண்ணாலும் கெடுதல் தான் பண்ணுவார். இதன் மூலமா ஜனநாயகம் எப்படி காப்பாற்றப்படும்? படுமா படாதான் நீங்க சொல்லுங்க. இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பே தேவையற்றது. ஆனால் ஒரு அடிப்படை அது என்னன்னா, ஒரு சட்டம் வந்து அல்ட்ரா வைரஸ் தான், அல்ட்ரா வைரஸ் டு கான்ஸ்டிடியூஷனா போகக்கூடாது. அரசியலமைப்பு சட்டம் அது எடுக்கப்பட வேண்டாம், அது இருக்கவே கூடாது. நாம கேட்கல, அண்ணாதுரை காலத்திலே ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் எதுக்குன்னு கேட்டதுதான் இருக்குல்ல. இல்ல இருக்காது, நீக்கப்படணும்ன்ற. நீங்க எங்க கேள்வி என்னன்னா, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்கன்னு சொல்றீங்க. இங்க மாநில அரசுல திமுக ஏறக்குறைய அதே காலகட்டம் வரைக்கும் நீங்க 20-25 ஆண்டுகளும் மைய அரசுல, ஒன்றிய அரசுல நீங்க முக்கிய பொறுப்புகளை அப்படியே சாலைத்துறை ஆரம்பிச்சு எத்தனையோ துறைகளை கையில் வச்சிருக்கீங்க. இது போன்ற நேரங்களில் எப்பொழுதாவது காங்கிரஸோடு நீங்கள் இணக்கமாக இருந்த நேரத்துல நமக்கு ஆளுநர் முறை சரியில்லைங்க, அது வேண்டான்னு சொன்னீங்களா? இல்ல சார், சொன்னாலும் கேட்கிற இடத்துல இந்தியா நீங்க எல்லா மாநிலங்களும் முதல்ல கேளுங்க. எல்லா மாநிலங்களுக்கும் இதே நெருக்கடி இருக்குங்க. கேரளா சந்தோஷமா இருக்கா கவர்னரால? நீங்க சொல்லுங்க. மேற்கு வங்கம் இருக்கு. இது நீங்க சொல்ற கருத்துக்கு காங்கிரஸும் பாஜகவும் வரணும்ல, அவங்க கண்டிப்பா இந்த கருத்து. இப்பவும் சொல்றேன், இப்பவும் நீங்க இந்த அரசுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை, மோடி அரசுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. நீங்க ஆட்சியில தொடரணும்னா இந்த கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சை நீங்க கொண்டு வந்தாதானே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு வரணும். சொன்னால் நடக்கும்ல, சொல்ல மாட்டாங்கல்ல சார். இது நான் வரேன், சொன்னா நடக்கும்ல. அதே போல காங்கிரஸ்ல திமுக இருந்த போது ஒரு சூழல் இருந்ததா இல்லையா? 5 ஆண்டு ஒரே ஒரு ஓட்டுல ஜெயலலிதா அம்மையார் கவுத்தாங்க அரச. வாஜ்பாய் அரசு உங்களுக்கு ஞாபகம், 18 மாதம் நினைக்கிறேன், அது 18 மாதத்துல அது கவுத்தாங்க. அப்ப உங்களுக்கு அதற்கான ஒரு நாள் இருந்ததுல, அந்த நாள் அன்னைக்கு எங்களுக்கு இந்த முறைமை வேண்டாம் எல்லோருமே. நீங்க இதுல மமதா சரின்னு சொல்ற இடத்துல இல்ல சார். நீங்க இல்ல இன்னொரு இதை விட ஒரு சமரசத்தோட வேற கட்சியோட முதல்ல இந்த முயற்சி எடுக்கப்பட்டதா எத்தனை மனுக்கள் எழுது, பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் விடுறது. சரி ஓகே, ஏன் சொல்றேன்னா, நீங்க அதற்காக இந்த தலைவலியை நீங்க ஏற்றுதான் தீரணும், இந்த விலையை நீங்க கொடுத்துதான் தீரணும்னு நான் சொல்றேன். நான் நடிக்காதீங்கன்றேன். சரி, இப்ப நீங்க விரும்பி தாவேகா அவங்களுடைய முதல் மாநாட்டுல ஆளுநர் பதவி நீக்கப்பட வலியுறுத்தப்படும் தான் சொல்றாங்க. ஆனா வேற வழி இல்ல, இப்போ ஒரு மனு கொடுக்கணும் அப்படின்னா ஆளுநர் ஏன்னா அந்த இடத்துல ஒருத்தர் தேவைப்படுறாரு. புரிஞ்சுக்க முடியுதுங்க. நீங்க ஏன் அது கவர்னருக்கே கொடுக்குறீங்க, நீங்க ஏன் அது ஜனாதிபதி கொடுக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். என்ன தப்பு? இப்போ நீங்க கவர்னரோட எந்த மனு கொடுத்து அது உங்களுக்கு சாதகமா இப்படி யோசிச்சு பாருங்க. ஏன் அது தமிழ்நாட்டுக்கானதுன்னா நான் தமிழ்நாட்டு ஆளுநர்கிட்ட கொடுக்கலாம், கேரளாக்கானதுன்னா கேரளா ஆளுநர்கிட்ட கொடுக்கலாம். ஆனா நாடு முழுக்க இருந்து ஒரே ஜனாதிபதி தானே, எல்லாரும் போனாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி இல்லையா? ஜனாதிபதி மாளிகை அப்புறம் கியூல நின்றும்ல. கேட்டுங்க, அதுதாங்க அரசு பண்ணின்றது, அதுதானே பொது பண்ணின்றது. அவர் என்ன வாங்கி ஜனாதிபதியோ இல்லை கவர்னரோ அப்படியே மொத்தத்தையும் பறிச்சு வரியா இல்லையா பண்ண போறாரா? அதுக்கான செயலர்கள் இருக்க போறாங்க. அதெல்லாம் சும்மா பேச்சுங்க, அதெல்லாம் அரசியல் தெரியாதவங்க அப்படிலாம் ஒன்றும் போலங்க. அப்படி ஒரு இல்ல. இப்ப நான் எப்படி கேட்கிறேன், இப்படி நிறைய புகார்கள் வருதுங்க, எப்படிங்க காவல் நிலையத்தில் பார்க்க. அதனால
ஏன்னா 2-3 மட்டும் பாத்துக்கலாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. சார் சொல்ல முடியுமா முடியாதா? இப்ப ஆளுநர் பதவி எடுத்துட்டா இப்ப நீங்க சொல்ற மாதிரி சில சட்டங்கள் ஒரு பொலிட்டிக்கல் காரணங்களுக்காக கூட தேங்கி நிக்குது, இல்லைன்னா டெல்லிக்கு அனுப்பிச்சாங்க, இல்ல ஆளுநர் ஒப்புதலே தேவையில்லைன்ற நிலைமை வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு சட்டமன்றத்துல மத்திய அரசுக்கு எதிராவோ அல்லது ஒரு நாட்டுக்கு எதிராவோட தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு போயிடலாம்ல, அதை தடுக்கணும்ல. அதுக்காவது அங்க ஒரு போஸ்ட். அல்ட்ரா வைரஸ் தியரி சொன்னேன் உங்களுக்கு. அல்ட்ரா வைரஸ்னா நீங்கள் எழுதுகிற எந்த சட்டமும் கான்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி போகக்கூடாது. இயற்கை நெறிகளுக்கு தாண்டி போகக்கூடாது, நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு தாண்டி போகக்கூடாது. அப்போ அது தாண்டி போகுதா இல்லையான்னு செக் பண்ணதான் உங்கள் வேலைன்னா, நீங்கள் சட்டசபைக்கு வர வேண்டிய வேலை இல்லை. கவர்னருக்கு சட்டசபை இந்த மசோதாவை நிறைவேற்றின பிறகு உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் அங்கே அனுப்பி ஒரு போஸ்ட்மேன் வேலையை அதையே பார்த்து கொடுங்கன்றேன் நான். நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து எங்கள் மற்ற விஷயங்களை சொல்கிறது அரசியல்வாதி போல செயல்பட உரிமை இல்லைங்க. இல்லை சார், அரசியல்வாதி போல எங்க செயல்பட்டு அப்படிதான் பண்றாரு அவரு. he makes so many political statements. என்ன சார் அப்படி நிறைய பண்றாரு. ஒரு தேசிய கீதம் இந்துத்துவ பேசுறாரு சார், அதெல்லாம் வெளியில இல்ல சட்டப்பேரவைக்குள்ள தேசிய கீதம் பேசுவாரு. அதுக்கு இதுக்காக பேச இல்லாத பேசுறாருன்னா அதை பேசுவாரு அவரு. அப்படிதான் நடக்கும். அவரு நான் எழுதி கொடுத்ததை படிக்க மாட்டேன்னு இப்படி சொல்றாருன்னா அப்ப அவர் ஏதோ சொந்தமா சொல்ல போறாருன்னு தான் அர்த்தம். அப்ப அவர் இதைதான் பேசுவாரு, இதைதான் எழுதி கொடுத்ததை படிக்க மாட்டான்னு இல்ல, எழுதி கொடுத்த மாதிரியே படிக்க மாட்டேன். தேசிய கீதமும் இசைச்சிருந்தீங்கன்னா படிச்சிருப்பாருல்ல. இல்ல போன வாட்டி ஏன் போனாரு தேசிய கீதம் எழுதி? போன வாட்டி அது கேள்வி ஏன் வரல? சென்றாண்டு இதே மாதிரி வெளிநடப்பு பண்ணார் இல்லைங்க. அப்ப இந்த கேள்வி வந்ததா? அவருக்கு ஒரு ஆண்டும் ஒரு காரணம் வேணும். போன வாட்டி ஒரு காரணம் கண்டுபிடிச்சாரு, நான் படிக்க மாட்டேன். பாடிருங்களே, துவக்கத்திலையும் தேசிய கீதத்தை தான் பாடி. நீங்க ஏன் சொல்றீங்கன்ற தேவையான. இப்ப நீங்க என்ன ரங்கராஜன் பாண்டே மாதிரி பேசுறீங்க சார்? இல்ல அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏங்க இது மரபு தானுங்க, 91 வரைக்கும் இல்லைங்களேங்க, 91க்கு பிறகுதானுங்க அம்மையா ஜெயலலிதா கொண்டு வந்தாரு, மரபை மாத்திங்கன்னு இதே சொல்லுவாரு. ஆனா அர்ச்சகர் எல்லாருமே ஆகலாங்கன்னா அது ஆகம விதிங்க, மரபுப்படி வருதுங்க. ஏங்க அந்த ஆகம விதி எங்கெங்க ஆரம்பிச்சதுங்க? அது மனிதன் உண்டு பண்ணதான். ஆகம்னாலே ஆக்கப்பட்டது தானே, அதை மாத்துங்கன்னா ஆகம விதி அப்படிதாங்க இருக்குதுன்னு அப்ப சொல்லுவாரு. இப்ப இது மாதிரி இருக்குதுங்க, வழக்காறு இருக்குங்க, இந்த சட்டமன்றத்தில் இப்படிதான் நடைமுறைக்கு. நீங்க மனிதர்கள் செஞ்சது தானுங்க. 91க்கு முன்ன வரைக்கும் அது இல்ல அதை கொண்டு வந்தானே மாத்தணும். அதே மாதிரி நீங்க பேசுறீங்களா ரங்கராஜன் பாண்டே மாதிரி நீங்க பேசுறீங்கன்னா அவரை போலவே நீங்க ஒரு ஆளுநர் சார் நாட்டின் முதல் குடிமகன் கேட்கிறாரு, பாடுங்களா? அதுவும் தமிழ் தாய் வாழ்த்து வேணாங்கல்ல, தமிழ் தாய் வாழ்த்தோடு சேர்த்து தேசிய கீதம்ன்றாரு. நான் ஒரு மரபு இருக்கு, நாங்க முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பத்துல பாடுறோம், ரெண்டாவது பாடுறோம், முடியும் போது பாடுறோம், முடியும் போது பாடுறோம். இப்ப நீங்க தாய்க்கு பிறகு ஒரு நடுவுல ஒண்ணு பாடுவோம், 1 மணி நேரம் ஆயிடுச்சு ஒண்ணு பாடுவோம். கவர்னர் கேட்டாரு, ஏங்க 2 தடவை கேட்டா என்னங்க தப்பு இருக்கு? ஏங்க 1 நிமிஷம் சில்லற 2 நிமிஷமா என்னமோ வரும் அந்த பாட்டு. அத்தனை என்னங்க நடுவில் எழுஞ்சி நின்னா கூட ஒரு ரெஃப்ரெஷிங் ஆகும் இல்லைங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாடுங்கன்னு சொன்னா என்ன இது நியாயம்? ஏற்கனவே திமுக அரசு கேவலமான வேலை செஞ்சிருக்கு. இந்த 3.5 ஆண்டுகள்ல 100 நாள் சட்டமன்றம் நடக்கல. இதை விட மட்ட கிளாஸ் வேலை கிடையவே கிடையாது. என்ன சொன்னாங்க தெரியுங்களா அவங்களுக்கு? ஆண்டுக்கு 100 நாள் நாங்கள் சட்டமன்றத்தை நடத்துவோம்னு சொன்னாங்க. அப்ப நடத்தினா தானுங்க மக்கள் பிரச்சனை பேசப்படும், அப்படிதானே பேசப்படும். அப்பதான் ஒரு சட்டம் ஒரு திட்டம் வரும், அதை பற்றி விவாதங்கள் ஏற்படும், விவாதங்களை நல்லது கெட்டது பேசப்படும், ஏதோ ஒரு நன்மை மக்களுக்கு வந்து சேரும். இல்லை கொஞ்சம் குற்றம் இருந்தால் அந்த குற்றம் குறையும், குறைந்தபட்சம் குறையும். குற்றமுடைய ஒரு சட்டம் கூட ஒரு பேச்சுக்கு உள்ளாகும் போது அது பேசு பொருளாகும். நேரடியாக ஒரு ஒளிபரப்பு பண்ணுறேன்னு சொன்னது தான் திமுக அரசு. சட்டமன்ற நடவடிக்கை இன்னைக்கு இல்லையே, லைவ் இல்லையே, நம்ம பார்க்குறோம்ல. அங்கே வந்து பசிக்குது வெளியே போகலான்னு சொல்ல, பசிக்கிறவங்க ஏன்டா போனேன் சட்டசபைக்கு ஏன்டா போனேன்? நீ பசிக்கிறவங்க சோறு சாப்பிட்டு வீட்டில் தூங்கணும், யாருன்னா அடித்து வந்து கூப்பிட சொன்னாங்க. அப்போ மக்கள் பணி செய்யும்போது அதை நையாண்டி பண்ணுறது, அந்த நேரத்தை வீணடிக்கிறது. ஏங்க 7-8 கோடி மக்களோட நேரங்க அது. நீங்கள் 100 நாள் 3.5 ஆண்டுகளில் சட்டசபை நடத்தாதே அவமானம். மோடி அரசு சட்டசபை பாராளுமன்ற கூட்டங்களை தொடர வீண் பண்ணுறதுக்கும் திமுக அரசு சட்டமன்ற கூட்டத்தொடர் பெரிய வித்தியாசமே இல்லை. அவரும் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டார், இவரும் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டார். அவரும் சுதந்திரம் பேசிட்டு குறவள மேலே ஏறி நிற்பார், ஸ்டாலின் அவர்களும் குறவள மேலே ஏறி நிற்பார். பார்ட்டிகளை விரட்டி பிடிப்பார், சாதாரண பேச்சு பேசணும் ஆந்திராவில் போய் பிடிப்பார், மற்றெல்லாம் செய்வார். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க, பெண்களுக்கு இது மாதிரி பாலியல் வன்கொடுமை பேசாதான் நம்ம வாயை அடைப்பார். அருள் போன்றவர்களுக்கு மேலே குண்டர் சட்டம் போடுவார், 7 பேர் 8 பேர் மேலே குண்டர் சட்டம் போடுவார். இதெல்லாம் அவர் பண்ணுவார். என்ன வித்தியாசம் இருக்கு? இதெல்லாம் தவறுன்னு எங்கேயோ சுட்டி காட்டினாங்கன்னா அதெல்லாம் நீக்கவும் செய்யறாங்க. சொல்லியிருந்தாங்க, எங்க நீக்கிறாங்க? இப்ப இதுவே தப்புன்னு தான் சொல்றோம். நீங்க சம்பவ இடத்தை ஏன் முதல்வரும் துணை முதல்வரும் போய் பார்க்கல? ஒரு கேள்வி கேட்கிறோம். மணிப்பூருக்கு போய் பார்க்கலன்னு பிரதமரை நீங்க கேட்கறீங்களா இல்லையா? அவர் போய் பார்த்தா மட்டும் அந்த பாலியல் போதா? இல்ல இல்ல, நீங்க இந்த மாநில கலவரம் நடந்துட்டு இருக்கிறத ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு மாநிலமே அங்க இயங்காம இருக்கிறத நீங்க சொல்றீங்க. ஒரு ஜனாதிபதி மொத்த ஸ்டேட்டுக்கு எப்படி பார்க்க முடியுங்க நீங்க கேட்பீங்களா? அதே மாதிரி தான் சொல்றேன். இவரை மொத்த ஸ்டேட்டுக்கு நம்ம பார்க்க சொல்ல,
இந்த மாநிலத்தில் ஒரு தூரம் கிடையாது. ஒருவேளை திருநெல்வேலினா கூட ஒரு ஃப்ளைட்டோ இல்லை வந்து ஒரு போக்குவரத்துல சிக்கல் இருக்குன்னு, ஏங்க அவங்க வீட்டுக்கு பின்பக்கம் இருக்குங்க, அது வேகமாக விசில் அடிச்சா கேட்குறது தூரங்க. உண்டா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். போய் பார்க்கறதுல என்ன இருக்குது? அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஒரு நம்பிக்கை கொடுங்க. இல்லை முதல்ல ஒரு மக்களாட்சியில் இருக்கிற ஒரு அரசுக்கு அடிப்படை நேர்மை என்ன தெரியுங்களா? ஆமாம், இது நடந்து விட்டது, தவறு தான். சட்டமன்றத்துல பேசியிருக்காரு. இத்தனை நாள் ஏங்க பேசல? இத்தனை நாள் பேசலைன்னா ஏன் பேசல, ஏன் பேசலங்கிறது பேசுனது ஏன் இவ்வளவு நாள் பேசலங்கிறது சொல்லலாம். பெட்டர் நெவர் தென் லேட்னு சொல்லுவாங்க பழமொழி. இல்லவே இல்லை, அதை விட காலம் கடந்து சொல்றதுன்னு இருக்குல்ல, அது சொன்னா அது ரியல் கன்சர்னோட சொல்றாங்களான்றதுலாம் கேள்வி இருக்குல்ல. இதை நான் இப்படி சொல்லட்டுமா, நாம இதெல்லாம் இவ்வளவு நெருக்கடியா கேட்கலன்னா இன்னைக்கு அதை பேசி இருக்கவே கூட போறதில்லை. நாம இன்னொன்னு தான் கேட்கிறோம், ஏன் இடத்த போய் பார்க்கல, ஏன் அந்த மாணவர்களுக்கு போய் நம்பிக்கை விட்டல? துணை முதல் எல்லா தகுதியும் உடையவர் துரைமுகன். ஏன்னா அப்போ சீட்டு கொடுக்கும்போது சொன்னீங்கல்ல நீங்க, அவருக்கு துணை முதல்வர், அவருக்கு என்ன தகுதி குறைவுன்னு கேட்டீங்க. எல்லா தகுதியும் உடைய துணை முதல்வர் ஏன் போய் பார்க்கல? இந்த கேள்வி வருது இல்ல. அப்ப நீங்க இந்த கேள்விகளை பொள்ளாச்சி போன்ற சம்பவங்கள்ல எதிர்க்க அன்னைக்கு இந்த ஆளுங்கட்சி நோக்கி எப்படி கேட்குறீங்க, இன்னைக்கு வந்து மணிப்பூர் போன்ற விஷயங்கள்ல எப்படி நீங்க பிரதமர் நோக்கி கேட்குறீங்கன்ற கேள்வி இருக்குல்ல, உங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். இப்போ இந்த விவகாரம், ஆளுநர் வெளிநடப்பு செஞ்ச விவகாரத்துல சீமான் ஒரு படி மேல போய் விமர்சிச்சுட்டாரோ, அவர் தமிழ்நாட்டை விட்டே போயிருக்கலான்றது கொஞ்சம் அதீதமானதோ? அப்படி ஒருவேளை அது இருந்ததுன்னா, அது இப்போ நீங்கள் பேசுகிற அளவுக்கு அதில் அது முக்கியத்துவம் பெறுதுன்னா அதுவே வரவேற்கத்தக்கதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வருது. யாரும் பேசுவதை விட கூடுதலாக அவர் பேசியிருக்காரு. ரொம்ப அதீதமாக பேசிட்டாரோ அப்படின்னா நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன், இப்படி ஆளுநர் பதவி பற்றி இவ்வளவு தீவிரமாக யாரும் அரசியல் சொல்லாடல் செய்யலைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ அது தேவையாக இருக்குது. எல்லோரும் ஒரு ரீவிசிட் பண்ணுவோம், எல்லாரும் ஒரு அசை போடுவோம், மறுமுறை அதில் பயணிப்போம். ஆளுநர் அமைந்ததுனால இந்த சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டு காலங்களில் நடந்த நன்மை என்ன, இல்லை என்ன இப்போ இதெல்லாம் என்ன கெட்டு போயிருக்கும் அப்படி யோசனை பண்ணுங்க. ஆளுநர் வாட்ச் டாக்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு அரசு கலையுது, முடியுது, அரசற்ற நிலை உருவாகுது, அப்ப அந்த பொறுப்புல இருந்து பாருங்க. அப்படியாவது அந்த ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தாங்க. அரசு வெற்றி பெற்றுட்டாங்க, 100 சீட் வந்திருக்கு, இல்லை 80 90 100 2 கட்சி பிடிச்சிருக்கு, மற்றெல்லாம் அலையன்ஸ்ல இருக்கு. யாரை ஆட்சி அமைக்கணும், யாரை ஆட்சி அமைக்க அழைக்கலாம், அந்த செரிமனிக்கு, அந்த ஃபார்மாலிட்டிக்காக. அப்புறம் ஆட்சி அமைச்ச பிறகு அவங்கள வந்து பதவி பிரமாணம் செய்விக்கிறதுக்காக. இது போன்ற தேவைகள் இல்லாமல் வேற என்ன தேவை இருக்குங்க? அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு நீங்க அரசியலா பண்ண முடியாதான்னு கேட்கிறேன். பண்ண முடியும், நீங்க சொல்லுங்க. இல்ல அரசியல் வெளியில இருக்கு, இல்ல கவர்னரா இருந்திருந்தாங்கல்ல அவங்கள சொல்லுங்க. இந்த நாட்டு சம்பளத்தை தின்னதை தவிர கவர்னர்களால் இந்த நாடுகளுக்கு விளைந்த நன்மை என்னன்னு சொல்லுங்க. நம்ம காசு தானுங்க, நம்ம காசு தானே, உங்க காசு என் காசு தானே. நான் என்ன கேட்கறேன்னா, நான் சொல்றது தப்புன்னே வச்சுக்கோங்க, நீங்க சொல்லுங்க, இல்ல நீங்க ஆய்வு பண்ணி சொல்லுங்க, இல்ல யாராவது ஆய்வு செய்ததுன்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி கவர்னருங்க மட்டும் இங்க இல்லைன்னா நாடு இப்படி பாழா போயிருக்குமா சொல்லுங்க. என்னன்னா சார், ஒரு ஒவ்வொன்றுக்கும் எதிர்வினையோட ஒரு செக் அண்ட் பேலன்ஸ். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிக்கு எந்த முடிவையும் எடுக்கிற அதிகாரம் உண்டு. ஒரு முடிவு தவறு, நம்மளுடைய சிஸ்டமே இதுதானே. இல்ல ஒரு பாராளுமன்றத்துக்கு மேல குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்றம், மாநில அரசு, சட்டமன்றம், ஆளுநர், ஒருத்தருக்கு ஒரு பவர் இருக்கும், இன்னொருத்தருக்கு அந்த பவர் இருக்காது. ஆனா இந்த பவர் அந்த பவர் கட்டுப்படுத்தும், அந்த பவருக்கு இந்த பவர் கொஞ்சம் மேல நிக்கும். இப்படியானதுதான், இதனாலதானே ஒரு ஸ்டேபிளா நம்மளால இருக்க முடியுது. இல்ல அது இடைஞ்சலா இப்ப மாறி. அப்ப இருந்தவங்க எல்லாம் அந்த பதவிக்குரிய மாண்போடு இருந்தாங்க. எம்ஜிஆர் ஆட்சிக்குள்ள இருந்தவங்க வரைக்கும் ஓரளவுக்கு கவர்னர் பரவாயில்ல. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலேருந்தே வந்த எல்லா கவர்னர்களுமே ரொம்ப முரண்டு பண்ணுது, ஆளுங்கட்சிக்கு இடைஞ்சல் பண்ணுது. ஏன் ஆட்சி கலைப்பு ஏற்பட்ட காலங்களில் கூட சொல்கிறேன், நம்ம சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸு எம்ஜிஆர் புகார் கொடுத்த காலங்கள்லேருந்து சொல்கிறேன். அப்போ கவர்னர்களால் ஒரு அப்போல்லாம் ஒரு ரொம்ப லிமிட்குள்ளே இருந்தாங்க. இங்கே கிரண்பேடி வந்து துணைநிலை ஆளுநராக வந்து பாண்டிச்சேரிக்கு கொடுத்த சங்கடங்கள்லாம் இருக்குல்ல. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை வந்து எந்த விதத்துலையும் ஒரு நியமன உறுப்பினர் இடைஞ்சல் பண்ண முடியும்னு அது என்னங்க அப்புறம்? அதுக்கு ஜனநாயகம் சொல்லிக்காதீங்க. யாரு எது நியமிக்கிறாங்க? ஒன்றிய அரசு என்று சொல்லி கூட ஒன்றிய அரசு அவங்க மக்களால தானே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுதான் தவறு, அப்படி தவறுன்றேன். அதுவே அது அந்த முறைமை அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் தான். ஆனா இங்க அதுக்கு வேலை இல்லைன்ற நான். இங்க எம்பிங்களுக்கெல்லாம் ஒரு அசம்பிளி இருக்குன்னு வச்சுங்களேன். இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த எம்பிகளுக்கு ஒரு அசம்பிளி இருக்குன்னா அதுக்கு ஒரு கவர்னர் போட்டு இவங்க நடத்திக்கிட்டோம். இங்க ஒரு சபை கூட நடத்திக்கிட்டோம். நமக்கு அதில் ஆட்சி மாற்றம் தாங்க. பிரேமலதா விஜயகாந்த் இந்த விஷயத்த கொஞ்சம் கனிவோட அணுகணுங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஏதோ 2 தடவை 3 தடவை வரப்போறாருங்கிற ஒரு
அவர் என்ன நீங்க எதை கேக்குறாரு, அது கொஞ்சம் தவறு. அட்ஜஸ்ட் பண்ணி போற அந்த டோன் தானே அது தவறு. அது அந்த கூட்டணியில் இருக்கிறாருன்றதுனால அப்படி பேசுறாரு நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க அதிமுக கூட்டணியில தான் இல்ல அவங்க அவங்க இல்ல அதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ரொம்ப எளித புரிதல் சொல்றேன். அவ்வளவு மட்டும்தான் 2 நாள் 3 நாள் வேலைன்னா சட்டமன்றத்தையே நம்ம காலி பண்ணி அவர்கிட்ட கொடுத்துடலாம். 2-3 நாள் ஒரு முழுசா விளையாடிட்டு கூட இருந்து தூங்கி சாப்பிட்டு கூட இல்லைங்க 2-3 நாள் தானா அப்படி இல்லைங்க. அவர் நீங்க எல்லா சட்டங்களும் நீங்க சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட எல்லா சட்டமும் அவரோட ஒப்புகைக்கு போயாகணுமா இல்லையா? அப்ப அவருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கா இல்லையா? அவர் இங்க வர வேண்டிய வேலை இல்லை. ஆனா கிண்டியில உட்காந்துக்கிட்டு ஆளுநர் மாளிகை எல்லா இடத்துலையும் கொடுக்குறாரு. பில்லுங்களை தூக்கி கீழே சீட்ல போட்டு உட்காந்துக்கிறாருங்க நகராம யாரும் எடுக்க விடாம. நம்ம கோர்ட்டுக்கு போய் தான் வாங்கிடுறோம். அது போட்டு பண்ணுவோம். ஆட்சியை கழிச்சிடும் மொத்தமே கோர்ட்டுக்கு மூலமா போயிடுவோம். இப்ப கூட அவருக்கு ரிசைன் பண்ண சொல்லுங்க. எல்லாமே நம்ம கோர்ட்ல போய் ஒப்புதல் வாங்கிக்கலாம். சரி தவறுன்னு வாங்கிக்கலாம். முறைமைகள் மாறினங்க. நம்ம ரொம்ப நாள் வேட்டி கட்டியிருந்தோம். அப்படியே வேட்டியில் மாட்டு வண்டியில் போயிருந்தோம். இன்னைக்கு கார் வந்தது, ஃப்ளைட் வந்து மாற்றிக்கிறோம்ல. கையில் விசிறிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஃபேன் போட்டு உட்காந்துக்கிறோம், ஏசி போட்டு. மாற்ற தேவைப்படுது. காலம் உங்களுக்கு கற்பிக்குதுன்னா மாற்றிக்கு தான் வேணும். மாற்றிக்கு தான் வேணும். அது தேவையா இருக்குது, அது நியாயமா இருக்குது, முறையா இருக்குன்னா மாற்றிக்க. நான் மாற்றிக்கவே மாட்டேன். எனக்கு கான்ஸ்டியூஷன் நாங்கள் ஒரு எழுதப்பட்ட புத்தகம், நம்ம சொந்தமானதா இல்லை. அதுவே இங்கிலாந்துலேருந்தும் அமெரிக்காலேருந்தும் காப்பி அடிக்கப்படுது, தருவிக்கப்படுது. நீங்க இவ்வளவு நாள் அதுல வந்துட்டோம். குறைகள் எங்கெங்கெல்லாம் சிறப்பானதா இருந்துச்சோ அதெல்லாம் நம்ம எடுத்து கோர்த்து நமக்கு தேவையானதை சொல்றபடி இன்றைக்கு தேதிக்கு நீங்க குறைவில்லைன்னு நீங்க சொல்றீங்க. நான் அது இந்த விதத்துல குறையுடையதுன்னு சொல்றேன். இந்த குறையும் கலந்துட்டா சரியா போகுதுன்றேன். நீங்க என்ன சிக்கல்? அது என்னமோ ஒரு உலகமாக புனித இது மாதிரியும் அதுல ஆளுநர் பதவி வேணாம் தான் நம்ம சொல்றோம். நீங்க சொல்லுங்க, அதுக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லுங்க, சரியான காரணம். இதெல்லாம் காரணம். அதனால அது ஆளுநர் பதவி வேணும். நீங்க பேலன்ஸ் செக் அண்ட் பேலன்ஸ் தான் வேணும்னா இந்த அப்ரூவலுக்கு நேரடியாக மேலே அமைச்சிடும். நீங்கள் இப்படி நான் இப்படி கேட்குறவங்க மைய அரசு போட்ட ஒன்றிய அரசு போட்ட சட்டங்கள்லாம் கூட நீதிமன்ற ஆய்வில் ஸ்க்ரூட்டனியில் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனியில் ஃபெயில் ஆகி டிக்ளேர்டு அன்கான்ஸ்டியூஷனல் வந்திருக்கா? வந்திருக்கு. என்ன தலை போச்சு? ஒன்றும் போல. அதே மாதிரி நாங்கள் போட்ட சட்டம் நிறைவேற்றின பிறகு தவறா இருந்தா மத்திய அரசு அது அன்கான்ஸ்டியூஷனல் போட்டோம். நீங்க சொல்றீங்களா நீதிமன்றத்துக்கு போகிற ஒன்றிய அரசு போட்டோமேங்க. மாநில அரசு இயற்றிய சட்டம். நான் என்ன சொன்னா ப்ரொவிஷன் உங்களால உண்டு பண்ண முடியுமா, அதுக்கான வழிவகைகளை உண்டு பண்ண முடியுமா அப்படிதா, வெதர் யூ கேன் கிரியேட் a parallel provision for that without disturbing the proceedings of the assembly. அதுதான் கேள்வி. நம்ம சட்டமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்யாமல் அதற்கு மாற்று ஏற்பாடுகளை ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தருவிக்க முடியுமா முடியாதா? அதை முடியும்னா அதை பண்ணிட்டு போகணும். ஏன் அதாவது ஒன்றிய அரசோட நோக்கம் அது இல்லை. நானும் வருவேன் இல்லைன்னா ஆட்டத்தை கலைப்பேன், அதுதான் அதோட நோக்கம். நீ எப்படி நிம்மதி ஆட்சி பண்ணிடுற, உனக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பேன். மத்திய அரசு நிறைய திட்டங்கள் சொல்லுது, நாங்கள் அந்த திட்டத்தை பண்ணுறது. எங்கேருந்து பண்ணுறீங்க? நீங்கள் ஊப்பிலேருந்து பீகார்லேருந்து எடுத்து எங்களுக்கு பண்ணுறீங்களா? நாங்கள் ₹1 கொடுத்தா எங்களுக்கு 29 காசு 30 காசுன்னு தூக்கி போட்டுட்டு மீதி இருக்கிற 10 காசுக்கு எங்களுக்கே திட்டம் பண்ணுறீங்க. கேட்டால் மைய அரசு திட்டம், ஒன்றிய அரசு திட்டம்ன்றீங்க. ஏது ஒன்றிய அரசுக்கு ஏது வருமானம்? ஒன்றிய அரசு நிறுவனங்கள் ஏதாவது பணம் சம்பாதிக்கிறதா? அதற்கான வருமானம் எங்கிருந்து ஏற்படுது? வரியிலிருந்து ஏற்படுது. வரி யார் கொடுப்பது? நாம கொடுப்பது. யார் அதிகமாக கொடுக்குறா? இந்தியா முழுக்க யார் கொடுக்குறா? நாம கொடுக்குறோம், பாம்பே கொடுக்குது, அடுத்தது தென் மாநிலங்கள் கொடுக்குது. நமக்கு வரி சலுகை என்கிற முறையில் ஒன்றிய அரசு திருப்பி கொடுப்பது என்ன, எவ்வளவு? நீங்க நான் எப்படி சொல்ற பாருங்க, உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்லாம் அவன் ₹3 கொடுக்குறான், அவனுக்கு ₹10 கொடுக்குறீங்க. அவனுக்கு நீங்க நல்லவனா தெரியுது, இயல்பு நியாயம். ஆனால் எங்கிட்ட இருந்து ₹10 எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு ₹3 கொடுக்கணும், எனக்கு கண்ணுக்கு நீங்கள் எப்படி நல்லவனா தெரியும். அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்களே மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்ட்டு. அதனால தான் அவங்க இப்போ எனக்கு கூட ₹3 கொண்டு போயிட்டு யாருன்னா ₹10 சலுகை பண்ணால் நான் சொல்லுவேன். அதனால தான் மோடி அவர்கள் கண்ணுக்கு நல்லவராக தெரிகிறாரு, எங்கள் கண்ணுக்கு மோசமாக. ஏன்னா எங்கள் கிட்ட இருந்து பிடுங்கி அங்கே கொடு கேட்டால் நாம் எல்லாம் ஒரே தேசம் இல்லையா, ஒரே கட்டுமானம் இல்லையா? தமிழ்நாட்டிலேயே ஒரு மாவட்டத்துல குறைவான வருமானம் வரும், வரி வரும், சில மாவட்டத்துல அதிக வரி வரும். நம்ம பேலன்ஸ் அதுதான் சரி. அப்படிதான் கேளுங்க, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பொருளை எடுத்தா தமிழ்நாட்டோட எல்லா பகுதிக்கும் அது சமமா போகும், சரியா? ஆனா இங்க இருந்து என்னோட நிலக்கரியை தோண்டி எல்லாருக்கும் மின்சாரம் கொடுக்குறீங்க, பணம் இல்லாம டாக்ஸ் இல்லாம நான் சொல்றேன். ஆனா எங்க மழை பெய்யுதுரா, தண்ணி வருதுரா, காவேரியிலேருந்து இங்க தண்ணி உருண்டு வரணும்னா அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இங்கேயும் காங்கிரஸ் இருக்கு, கர்நாடகம் காங்கிரஸ் இருக்கு. நீதி ஒண்ணுதான், அதாவது நியாயம் ஒண்ணுதான். ஒண்ணு எனக்கு தண்ணி கொடுக்கறது நியாயமா இருக்கணும், தண்ணி கொடுக்க கூடாதுன்றது நியாயமா இருக்கணும். ஏதாவது ஒரு நியாயத்தை நீங்க சொல்லுங்கன்ற, ஏதாவது ஒரு நியாயத்தை சொல்லுங்க. தண்ணி இல்லைன்னு சொல்லுங்க, குறைந்தபட்சம் நீங்க ஒரு பக்க நீதியா சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன்.
ஆனால் அப்படி சொல்லப்படுறதே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு நிலக்கரி வேணும், எங்கள் வீட்டு அணுவில் வேணும், எங்கள் மேலே கதிரியக்கத்தால் பாதிக்கப்பட்டு நாங்கள் சாகணும், அந்த கரண்ட் எடுத்து நீங்கள் வாழணும். இங்கே வந்து கருப்பு சுடுகாடா, கருப்பு பாலை வேணுமா, எங்கள் நெய்வேலி மாறணும், அதுலேருந்து கரண்ட் எடுத்து நீங்கள் எல்லாம் மங்களம் பாடணும். ஆனால் எங்களுக்கு முல்லைப்பெரியாறில் தண்ணியில் வந்து மரத்தை வெட்டிக்கணும்னா நீங்கள் விட மாட்டீங்க. அப்புறம் எப்படி அது இப்போ மட்டும் ஒரு நாடானா அப்போ சத்தமே வராது, ஒரு கட்சியானா அப்போ சத்தமே வராது, பாஜக பேசவே பேசாது. அப்போ இதெல்லாம் மட்டும் நீங்கள் சொல்கிறதுக்கு நியாயம் வேணும். ஆனால் என் பணத்தை கொண்டு போய் கொடுக்கணும், ஒரே நாடு தானுங்க, நம்ம சகோதரர்கள் என்ன, அப்போ நாங்கள் சகோதரர்களேன்னு கேட்க வேண்டியது கேள்வி வருது. நாங்கள் சகோதரர்களே, நாங்கள் சுடப்பட்டால் மட்டும் தமிழக மீனவர்களாக இருக்கிறோமே, மற்ற எங்கே சுடப்பட்டாலும் இந்திய மீனவர்களாக இருக்குமே, நாங்கள் சகோதரர்கள் தானே. அந்த சந்தேகத்தை எங்களுக்கு உண்டு பண்ணது யாருங்க? நாங்களா நீங்களா? நாங்கள் நம்பிட்டு தானே இருந்தோம் ரொம்ப காலம். நாங்கள்லாம் சகோதரர் பாயின்னு தான் நினச்சிருந்தோம். இல்லையே, நீங்கள் எங்களுக்கு எந்த நன்மையும் பண்ணலையே. எங்கள் பணத்தை கொண்டு போயிடுறீங்க, எங்கள் வளத்தை கொண்டு போயிடுறீங்க. எங்கள் எவ்வளோ மலையை, மேற்கு தொடர்ச்சி மலையை இங்கேருந்து வெட்டி காரில் கொண்டு போதோ அதே மலையாக குப்பையை கொண்டு வந்து கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணுது கேட்டா. இதை கேட்க இங்கே யார் ஒரு அரசு யார் கேட்குது? ஏன் திமுக நீதிமன்றம் தலையிட்ட பிறகு திமுக தான் அதை கிளியர் பண்ண சொல்லி அது முதலமைச்சர் சொல்கிறாரு, அதை இங்கேருந்து நீக்குங்கன்னு. இதில் என்ன நேர்மை இருக்குது? ஏன் உங்கள் கண்ணு என்ன உள்ளங்காலில் இருந்ததா? முகத்தில் தானே இருந்தது. ஏன் அவ்வளோ முறை நீதிமன்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை செய்யலை? அதெல்லாம் சிந்திக்க வேண்டிய. அப்போ எப்படி நான் உங்களை நம்புறது? நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க? அதானி வர்றாரு, அமுக்கமாக இங்கே பார்த்துட்டு போகிறாரு உங்களை. அம்பானியோட திட்டங்கள் சத்தம் இல்லாமல் இங்கே பார்க்கலன்னு அவங்க சொல்கிறாங்க. என்னை பார்க்கவில்லைனாரு, என்னை பார்க்கவில்லைனாரு. அவரை போலவே யாரை பார்த்தாருன்னு உலகம் பூரா தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவர் யாரை எந்தெந்த முகவரில் எந்தெந்த காரணத்துக்காக பார்த்தார். நம்முடைய வாய்கள் தைக்கப்பட்டிருக்கின்ற சில காரணங்களால், சில நடவடிக்கைகளுக்காக நம்ம சில விஷயங்களை அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில் பேசாமல் இருக்கும். அதையெல்லாம் பேசுங்கன்ற நான் அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன். இப்போ இன்னொரு பெரிய சிக்கல் இருக்குது, டீலிமிட்டேஷன் இங்கே வரப்போகுது. ஒரு அரசு மக்கள் தொகையை குறைங்க, நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுது. நாம் மக்கள் தொகையை குறைச்சோம். நமக்கு இப்போது 39 எம்பி சீட்லேருந்து இன்னைக்கு நீங்கள் டீலிமிட்டேஷன், அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிகளை, புதிய எம்பிகளை உருவாக்குதுன்னு வந்தால் நமக்கு இப்போ 39லேருந்து இன்னொரு 10 கூட 52 வரலாம். ஆனால் பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்துக்கு ரெண்டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ ஜனத்தொகை இருக்கு. அதை தான் கேட்குறேங்க. அப்போது ஒரு கோட்பாட்டை நீங்கள் சொன்ன திட்டத்தை கடைபிடிச்சதுக்கு எனக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனையான்னு கேட்குறேன். கொஞ்சம் தண்டனை. ஒரே நாடு தானே, மக்கள் ஒரே மக்கள். நீங்க என்னோட ரெப்ரசன்டேஷன் எல்லாம் போதும், இவ்வளவு இருந்துமே என்னோட குரல் அங்கே ஏற்படல. என்ன தமிழ்ல பேச அனுமதிக்கப்படல. பாராளுமன்ற கட்டடத்தில் நீங்க சமஸ்கிருதத்தில் வைக்கிறீங்க, ஆனா தமிழ்ல வைக்க மாட்டேறீங்க. ஹிந்தியில வைக்கிறீங்க, தமிழ்ல வைக்க மாட்டேன்றீங்க. ஆனா நீங்க எங்கெல்லாம் கிடைக்கும் போது அங்கெல்லாம் ஓங்கி பேசுறீங்க. தமிழ் வந்து இந்தியாவின் பழமையான மொழின்னு பேசுறீங்க. யார் அது? இருக்கைகள் அமைக்கிறாங்க, பேர் வச்சு நீ சோறு வச்சியான மாதிரி. இது மாதிரி வெறும் பேர்களை கொடுத்துட்டு அந்த மொழி வாழறதுக்கான சோறு வைக்காமல் இருக்கிறது என்ன சொல்றது நீங்கள்? இப்போ இது அதாவது லிப் சர்வீஸ் பண்ணுறதுன்னு வாங்க, உண்மையான சேவை கிடையாது. வாய் வழியாக மட்டும் அது சும்மா வார்த்தையில் சொல்லி விடுறது, அது பயன் இல்லைல்ல. இன்னைக்கு நாளைக்கு டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா தமிழ்நாடு இப்போ 7.5 விழுக்காடு என்னமோ ரெப்ரசன்டேஷன் இருக்குது, இதில் பார்லிமெண்ட்டில் 7.5 விழுக்காடு நமக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. இது நாளைக்கு மாறுதுன்னா நம்மளுடைய விழுக்காடு 3 விழுக்காடாக மாறும், இல்லை 4 விழுக்காடாக மாறும். நீங்கள் ஒட்டுமொத்த 100 விழுக்காடு பங்களிப்பில் 4 விழுக்காடு நீங்கள் எத்தனை எம்பி வச்சிருந்தா என்ன, வச்சிடலாம் என்ன, எந்த ஜனநாயகத்தில் என்ன? ஒரே ஒரு நபருக்கு ஒரு கருத்து இருக்குன்னா கூட அந்த கருத்து மட்டும் இல்லையே சார், கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு, அதனால எல்லாத்துக்கும் இதே இல்லை. அதனால நாமளும் இருக்கலாம்ன்றீங்களா? அதுதான் நாயுடு இப்போ சொல்லியிருக்காரு, ஒரு அற்புதமான யோசனை. யாரெல்லாம் 2-3 குழந்தைங்களுக்கு மேலே பெற்றுறீங்களோ அவங்கெல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடலாம், அவங்களுக்கெல்லாம் வந்து சலுகைகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. 2 காரணங்களால் அது சாத்தியமே இல்லை. ஒன்று, the potence of the people is lost. புள்ள பெற்றுக்கணும்னு நினச்சா கூட இனிமேல் நீங்கள் உங்களுக்கு அதுக்கான வீரியமும் குறைஞ்சி போச்சு, உலக அளவில் குறைஞ்சி போச்சு, இந்தியாவில் இருக்க உணவு முறை, வாழ்க்கை முறையில் குறைஞ்சி போச்சு. 2, இன்னொன்று, ஏன் நீங்கள் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது தென்னிந்தியாவில்னா குழந்தை பெறும் விகிதம் குறைந்ததுனால தான் முன்னேற்றம் ஏற்படுது. ஏன்னா ஒரு பெண் வந்து 2 குழந்தையில் ஒரு குழந்தை பெற்கும்பொழுது 2 ஆண்டுகளில் அந்த கடமை அவங்களுக்கு முடிஞ்சிடுது, 3 ஆண்டுகளில் முடிஞ்சுது. அப்போ ஒரு பெண் வந்து வேலை செய்யக்கூடிய தகுதியை பெற்றுடுறார். 5 குழந்தை பெற்றுக்கணும் டீலிமிட்டேஷன்னா 5, 2, 10, 12 வருஷம் போச்சுன்னா 12 வருஷத்தில் ஒரு பெண் மறுபடியும் வீட்டிற்குள்ளேயே படுக்கை அறையிலேயே, பிரசவ அறையிலேயே, சமையல் அறையிலேயே முடக்கப்படும். அவங்கள பார்த்துக்கிறது. அப்போ அது பெரிய சரிவு ஏற்படும். ஆனால் நாங்கள் தவறு பண்ணிட்டோம். நீங்கள் ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கிளே வந்திருக்கு பாருங்க. அப்போ அதை வந்து அவர் சொல்ல, இப்போ நாமளும் அதே மாதிரி சொல்லலாமா? இப்போ இந்த லாபம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் கூட்டத்தை அதிகமாக்கினே போகலான்னு பீகாரும், ஒடிசாவும், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம்
ஜார்க்கண்ட் இதை தான் செய்ய போகுதுன்னா இன்னும் நாளைக்கு எவ்வளோ மோசம். அப்போ நம்மளோட நிலைமை என்னவா இருக்கும்? ஒரு விழுக்காடு ரெப்ரசன்டேஷன் உங்களுக்குன்னு வச்சுங்களேன் பார்லிமெண்ட், அதோட தாக்கம் என்ன? இந்த நாட்டில் ஏன் இருக்கணுன்ற கேள்வி வந்துருமோ வந்துடாது மனது. ஏன்னா உங்கள் குரல் கேட்கப்படவே போகிறதில்ல. 800 பேர் இப்போ நீங்கள் 543 பேர் பேசும்போது நமக்கான பேசுறதுக்கான நேரம் இல்லை. பாராளுமன்ற கூட்டத்தொடர் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பேச அனுமதிக்கப்படல. பேச தமிழில் பேசினா எனக்கு புரியலன்னுமா. அதை நையாண்டி பண்ண, அதை கேலி பண்ண, கிண்டல் பண்ண, அதுக்கெல்லாம் அங்கே ஆள் இருக்குது. ஏன்னா அவங்க பெரும்பான்மை இருக்காங்க. ஹிந்தியில் பேசு கலாட்டா பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. அப்போ நீ இந்த நாட்டிலேருந்து ஒரு எம்பிக்கு அவனோட சொந்த தேசிய மொழியில் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ளாத கூட்டம் அங்கே இருக்குது, எம்பியாகவே இருக்குது. நீங்கள் 7.5 விழுக்காடு வச்சுட்டு ஒருவேளை அரசை கவுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இப்பெல்லாம் இது வரைக்கும் இருக்குது. அதை தான் பயன்படுத்தி திமுக பல அமைச்சர் பதவிகளை பெற்றது. அதை பயன்படுத்தி தான் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி கலைப்பை ஏற்படுத்தினார். ஏதோ ஒரு நிகழ்த்தகவல், ஒரு ப்ராபபிலிட்டியில் ஒரு வாய்ப்பு தமிழகத்துக்கு ஏதோ ஒரு ஆந்திராவுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்தது. இது இல்லைன்னா இந்த பீமார் ஸ்டேட்ன்ற ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் மட்டுமே அதை பெற்றுவிடணும்னா நீங்கள் எந்த காலத்துலையும் தென்னிந்தியாவில் யாருக்குமே வேலை இல்லை. அவங்க நினச்சது தான் நடக்கும். நீங்கள் எதை வேணால் கத்திட்டு போகலாம். நான் 100 ரூபாய் இருக்கு, உனக்கு 1 ரூபாய் கொடுப்பேன்னா கூட நீங்கள் பேச முடியாது. பேசுனா ராணுவம் இறங்கும். அப்போ அந்த மோசமான சூழ்நிலை அப்போ நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்குமான்ற பெரிய கேள்வி இங்கே முன்னே இருக்குது. அப்போ அதற்கு மாற்று வழி கண்டுபிடிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. இல்லைங்க, கான்ஸ்டியூஷன் அப்படி தான் இருக்குது. அதனால் பாப்புலேஷன் அடிப்படையில் ரெப்ரஸன்டேஷன் கொடுப்பீங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்களும் நானும் நம்ம வேற எங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் கட்டிக்கிட்டு போயிடலாம். இன்னும் வேறு எதுனா நம்ம இவர் இருக்காரு கைலாசா நண்பர், அவரோட அதெல்லாம் யோசனையில தான் சார் இருக்கு. இன்னும் திட்டமாலாம் இல்ல. டீலிமிட்டேஷன் வரதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதான் வாய்ப்பு இருக்கு. அதோட பீரியட் இப்போ டிசைட் ஆக போகுது. ஏன் நீங்க அப்படின்னா அப்போ வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்ற சூழல் இல்லை. அப்போ இதை பற்றி பேச வேண்டிய தேவை, அதை பற்றி கருத்தை உருவாக்க வேண்டிய தேவை இன்றைக்கே இருக்கு. நீங்க இன்னிலிருந்து பேசினாதான் அது பல காதுகளை எட்டும். இல்லைன்னா நியாயம் தானே பேசப்படும். நியாயமா நீங்க இப்ப இது ஒரு இந்திக்காரர்கள் பாருங்க, சரிதானப்பா, அவ்வளவு பாப்புலேஷன் இருக்குதா, அவ்வளவு ரெப்ரசன்டேஷன். ஆமா, நாங்க 23-24 கோடி பேர் உத்தரப்பிரதேசத்துல இருக்கோம். அதனாலதான் நீங்க 80 சீட்டு தான் கொடுக்குறீங்க. அதனால 6 கோடி 7 கோடி பேருக்கு 40 சீட் கொடுத்து, அதனாலதான் அவன் சொல்லுவான், இப்போ நாங்க 30 கோடி பேர் இருக்கிறோம், நீங்க எல்லாம் ஹிந்தி பேசுங்கன்னு சொல்லுவோம். அப்படிதான் நான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க உண்மையிலேயே அவங்களோட உளவியல் என்னவா இருக்குன்னா, இது மொத்தம் இந்தி நாடு தான், அவங்க ஏன் ஹிந்தி பேச மாட்டேன்னு சொல்றாங்க, அப்படிதான் நினைக்கிறாங்களே தவிர இது தேசங்களின் கூட்டமைப்புன்றத அங்க இருக்கிற எம்பிகளுக்கே இல்லை. அப்ப இது அவமானகரமானது. அப்ப என்ன அவங்க ஜனநாயகத்தை புரிஞ்சிட்டு இருக்காங்க? இது ஒரு நாடு இல்லைங்க, இது ஒரு நாடு இல்லை. இங்க ஒரு மதம் இல்லை. யாருன்னா சொன்னா அது அடிப்படை புரிதலே. இந்து மதம்னு ஒரு மதம் இல்லைங்க. 6 மதங்களோட கூட்டு தான் இன்னைக்கு இருக்கிற 6 இல்லை 8 மதங்கள் கூட சொல்லலாம். ஷண்மதங்கள் சொல்லுவாங்க. சூரியனை கும்பிடுகிற சௌரர்கள், விஷ்ணுவை கும்பிடுகிற பெருமாளை கொண்டு வைணவர்கள், சிவனை கொண்டு கும்பிடுகிற சைவர்கள், முருகனை கும்பிடுகிற கௌர்மாரர்கள், சக்தியை கும்பிடுகிற சாக்தர்கள், இன்னும் 1 மொத்தம் 6. இந்த மதங்களை எல்லாம் சேர்த்து அடையாளம் கண்டுபிடிக்க தெரியாம இது பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிட்டான், நம்ம மொத்தமா ஒரு சிந்து முஸ்லீம். அததான் சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு, ஒருவேளை நல்ல வேளை பிரிட்டிஷ்காரன் நம்மளெல்லாம் சேர்த்து ஒரே மதமா சொன்னானோ நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா முஸ்லீம் ஒரு மைனாரிட்டி மாதிரி ஹிந்துவில் ஒரு மைனாரிட்டி இருந்திருக்கும். அதாவது சைவர்கள் மைனாரிட்டி, வைஷ்ணவர்கள் மைனாரிட்டி, கௌமாரர்கள் மைனாரிட்டி, சாக்தர்கள் மைனாரிட்டி, கானபத்தியம் விநாயகரை கும்பிடுறவங்க கானபத்தியம் மைனாரிட்டி இருந்திருக்கும். அவன் பண்ணானோன்னு நம்ம தப்பிச்சோம். அப்ப அவரோட கூற்றுப்படியே இங்க ஒரு மதம் இல்லை. அதனால்தான் இங்க முதல்ல யார் யாரெல்லாம் இந்துஸ்ன்னு இப்ப என்ன வரையறுக்கணும், யார் யாரெல்லாம் மனிதர்கள்னா 2 கால் இருக்கணும், 2 கை இருக்கணும். இல்லாம மரம் என்ன, யார் யாருக்கெல்லாம் வால் இல்லையோ, யார் யாருக்கெல்லாம் உடம்புல முள் இல்லையோ, அப்படிலாம் டெஃபினிஷன். ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் யார் இருக்கிற இந்துஸ்னா, who are all not Christians, who are all not Parsis, who are all not Muslims, who are all not English people, பிரிட்டிஷர்ஸ். இது மாதிரி தான் டெஃபினிஷன் இருக்கே தவிர யாருடா இங்கே இந்துன்னு அதுக்கான டெஃபினிஷன் இல்லை. அப்போ நீங்கள் அந்த அடிப்படை புரிதல் நாம என்னமோ இல்லாத சொல்லிட்ட மாதிரி யாருக்குமே இங்கே தன்னோட மதத்தை பற்றி தன்னோட இதை பற்றி பேசிட்டு கூடாதுன்னு ஒரு வெறியூட்டப்படுத தவிர அதில் என்ன உண்மை இருக்குது, அந்த உண்மை சரியானது ஆய்வுக்கு உட்படுத்துங்க. நீங்கள் அதை ஆர்கியூ பண்ணுங்க, ஒன்னோட ஒன்று எப்படி தொடர்பு ஏற்படுது பேசுங்க. ஜனநாயகத்தில் அதுக்கு உரிமை உண்டு. ஆனால் இப்படி பேசுபவர்களை எல்லாம் மத துவேஷிகள், யார் யாரெல்லாம் பிஜேபி எடுத்து பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் தேச துரோகிகள், யார் யாரெல்லாம் திமுக எடுத்து பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் சங்கிகள்னா இதெல்லாம் என்ன ஒரு அல்பமான புத்தி. அப்போ இந்த நாடு இன்னும் ஜனநாயகத்தை நோக்கி வளரவே இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. உண்மையில ஜனநாயகம் வேணும்னா கவர்னர் ஒழிக்கப்பட வேண்டும். கவர்னர் பதவியை சொல்கிறேன், கவர்னர் என்ற நபரை சொல்லலை நான்.
பதவி ஒழிக்கப்பட வேண்டும் நாம் தமிழரோட கட்சி கோட்பாடு. நன்றி சார், உங்களோட நீங்கள் பரிந்துரைக்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs.